பாரிஜாத சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுபத்ரா, பாஸ்கர் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவே இதை கேட்டதுமே சுபத்ரா கோபத்தோடு அவங்க இசையை வர சொல்லவும் இசையும் வராங்க. அப்போ இசைக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிக்கு நீ நகையை கொடுத்தே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அத்தை நான் நகையை கொடுத்த அப்படிங்கும்போது, எதுக்காக அப்படி கொடுத்த அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் இந்த நகையை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், உங்கள்கிட்ட கேட்காம கொடுத்தது நான் தப்புன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன தண்டனைனாலும் கொடுங்க, ஆனால் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் இல்லாட்டாலும் அந்த நகையை எடுத்து கொடுத்து அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இசையை அவங்க பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அதிர்ச்சடைகிறாங்க. என்னது இவ அத்தை இல்லாத நேரத்தில் நகை தூக்கி கொடுத்துருக்குறா, ஆனால் அத்தை என்னன்னா அவளை போய் பாராட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் இப்போ சுபத்ரா சொல்கிறாங்க, எங்கள் பாரு ஸ்ரீஜா, இதை பெரிய மருமகளாக இந்த பொறுப்பை நீ தான் செஞ்சுருக்கணும், ஆனால் இசை செஞ்சுருக்கிறா, நீ அவங்கள அவமானப்படுத்தி விட்டுருக்குற, எப்படி தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை போட்டு அவங்க திட்டவும் அப்போ சுபத்ரா இசையை பாராட்டிட்டு போகவும் உடனே பல்லவி இசைக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணி நான் கூட அம்மா உங்களை திட்டிடுவாங்கன்னு சொல்லி பயத்தோடு இருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே கரெக்டாகவே அம்மா உங்களை புரிஞ்சிருக்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்ம மனசுக்கு எது ரைட்டு தப்புன்னு படுதோ அதை செஞ்சிடணும்னு சொன்னீங்க, இனிமேல் நானும் உங்களை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு பல்லவி சொல்லவும் இசையும் சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் எரிச்சல் அடையவும், நம்ம என்ன பண்ணினாலும் சரி தான், கடைசியில் நம்ம தான் தப்பு பண்ணின மாதிரிக்கே இந்த வீட்டில் அந்த இசை ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ரீஜா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த இசையே இந்த பிரச்சனை இல்லை, சுபத்ரா கிட்ட மாட்டி விட்டலான்னு சொல்லி நினைச்சோம், ஆனால் கடைசியில் அவங்க கிட்ட நம்மளா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அடுத்து இங்க பார்த்தோம்னா ராகம் வர்ஷினியை கோயிலுக்கு வர சொல்லவும் வர்ஷினி வராங்க. என்ன விஷயமா எனக்கு வர சொல்லி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்க பாரு வர்ஷினி, இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. இதை கட்டதுமே வர்ஷினி தடுக்கிறாங்க, இல்லை ராகவ் நீங்க தப்பு பண்றீங்க, நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியே தான் தீரணும், இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், இன்னும் நான் ஒன்றை தவிக்க விட தயாரா இல்லை அப்படிங்கும்போது, சரி அக்கா கிட்டையாவது இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படிங்கும்போது, இல்லை இசைக்கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம், இசைக்கிட்ட தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, அதனால யாருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்த்தோம்னா உடனே வர்ஷினி நினைக்கிறாங்க, இல்லை ராகு அவசரப்படுறாரு, நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்குற நிலைமையில இல்லை, அதனால நம்ம அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா இசைக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. அப்போ இசை அந்த ஃபோனை அவங்க அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க விசால தான் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. என்னது இவ்வளோ அவசரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்ல வர்ஷினி அப்படிங்கும்போது இப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, அக்கா இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, அவள் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறா, நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ராகவ் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாரு, நான் எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த கோயிலில் தான் எங்கள் கல்யாணம் நடக்க போகுது, தயவு செய்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் இதை கேட்டுட்டு இருக்கிற விசாலுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா அவங்க இசை வரவும் அப்போ விசைட்ட விசால் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ராகம் வர்ஷினிக்கு தாலி கட்ட போறான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இசை அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன விசால் சொல்லிட்டு இருக்கிறா, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, இப்போதான் அவ வர்ஷினி ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாது, அப்படி நடந்துச்சுன்னா அத்தையோட கோபத்துக்கு அவங்க 2 பேரும் ஆளாயிருவாங்க, இப்போ இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு விசாலும் இசையும் அங்கே கோயிலுக்கு போறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடாம நம்ம தடுத்து தீரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே ராகவியும் வர்ஷினியும் தான் காட்டுறாங்க. இப்போ வர்ஷினி ராகவ் கிட்ட சொல்றாங்க, அங்கே பாருங்க ராகவ், நீ ரொம்பவே அவசரப்படுறீன்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது அப்போ ராகவ் சொல்றாங்க, இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அங்கே நின்னோம்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா, கண்டிப்பாக உங்க அம்மா அதாவது சுபத்திரத்தை சம்மதிக்கவே மாட்டாங்க, எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு கொஞ்சமாவது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க அப்படிங்கவும், எங்கள் பாரு வர்ஷினி, இப்போ நான் அதை பற்றி யோசிக்கிற நிலைமையில இல்லை, எனக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அது மட்டும்தான் நான் யோசிக்கிறேன், அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராகு வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகக்கூடிய நேரத்தில் விசாலும் இசையும் அங்கே வந்திருந்தாங்க. வந்ததுமே ராகு அப்படின்னு சொல்லி அவங்க கத்தவும் அப்போ ராகவும் அவங்க வர்ஷினியும் பார்க்குறாங்க. அப்போ வர்ஷினி நினைக்கிறாங்க, நல்ல வேலையை அக்கா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவோம். உடனே இசையும் விசாலும் ஓடோடி வராங்க, என்ன பண்ண துணிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு இசை ராகு கிட்ட கேட்கும்போது அப்போ ராகவ் சொல்கிறாங்க, எங்கள் பாரு இசை, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல, என்னால் வர்ஷினியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது, அதே நேரத்தில் அம்மாவை பார்த்தியா அசோக்குக்கு வர்ஷினியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க
அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து இசை வந்து சொல்கிறாங்க, பாருங்க உங்கள் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக அத்தை வந்து உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டு கூட அனுப்பி விட்டுருவாங்க. என் விஷயத்தில் எவ்வளோ தூரம் அத்தை கோவத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரிக்கு தான் அத்தை வந்து உங்கள் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு வர்ஷினியை அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் இந்த மாதிரிக்கு கெடுத்துடக்கூடாது. அப்படிங்கும்போது இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னா எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறியா? அம்மா நினச்ச மாதிரிக்கு வர்ஷினிக்கு அசோக்குக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறீ. அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக கிடையாது. உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் அதுவும் அத்தையோட சம்மதத்தோட நடக்க போகுது. அப்படிங்கும்போது இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஸ்ரீஜாவை பற்றின மட்டும் உண்மையை மட்டும் நம்ம அத்தை கிட்ட சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அத்தை வந்து ஸ்ரீஜாவை உங்ககிட்ட இருந்து அதாவது பிரிச்சுருவாங்க. பிரிச்சது மட்டும் இல்லாமல் உனக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி அத்தையே வைப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களே வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு விஷயம் தெரியாதனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இது ஸ்ரீஜாவுக்கும் சாதகமாயிரும். அதுக்கு பிறகு ஸ்ரீஜா எவ்வளோதான் கெட்டவன்னு சொன்னாலும் அத்தை வந்து நம்பவே மாட்டாங்க. நம்ம எல்லாருமே வந்து அத்தைக்கு விரோதி மாதிரிக்கு ஆயிடுவோம். அதுவும் இந்த ஸ்ரீஜா விரோதி ஆக்கிடுவா. அதனால தான் நான் சொல்கிறத கேளுங்க, 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்கள் 2 பேருக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கவும் இப்போ விசாலும் சொல்கிறாங்க. ஆமா ராகவ், நீ அவசரப்படாத. இசை சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அம்மா எங்ககிட்டயே எவ்வளோ கோவமாக இருக்கிறாங்க பார்த்தியா? ஆனால் ஓமலையும் சரி வர்ஷினியும் மேலேயும் சரி அவங்க அளவு கடந்து நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த நம்பிக்கை கெடுத்துடாதீங்க. அப்படி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுக்கு பிறகு ஸ்ரீஜாவுக்கு சாதகமாகவே எல்லாம் அமைஞ்சிரும். அதனால நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வர்ஷினி வந்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் ராகவ், நான் சொல்கிறது கேளு. அதுதான் அக்காவும் மாமாவும் வந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அதனால நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகவ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அதனால நான் சரி அப்படிங்கிறேன் அப்படின்ட்டு உடனே ராகவ் சம்மதிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து வர்ஷினியை வந்து இசையை அழைச்சிட்டு வரவும் அப்போ வர்ஷினி வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு, எதுக்காக அப்படி வாமிட் பண்ணுற அப்படிங்கும்போது தெரியலையாக்கா அப்படின்னு சொல்லவும் சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வர்ஷினி அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா அவங்கள செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க வர்ஷினி கன்சீவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வர்ஷினியும் அவங்க இசைக்கும் என்ன பண்ணதுனே தெரியல. அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, இல்லையே நான் அப்படி கன்சீவ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த டேப்லெட் போட்டுட்ருக்கிறேன். அப்படிங்கும்போது என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அந்த பேரை சொல்கிறாங்க. அது சாதாரண விட்டமின் டேப்லெட் தான் அப்படின்னு வந்து சொல்லவும் இது கிட்டதுமே வர்ஷினிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ, அப்போ இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டது விட்டமின் டேப்லெட் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ண போகிறது அப்படின்னு இசைக்கும் தெரியல, வர்ஷினிக்கும் தெரியல. அப்போ உடனே வந்து இசை வந்து சரி நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியை அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன வர்ஷினி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம். வர்ஷினி வந்து தலையில் அடிச்சுட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையாக்கா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, நானும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வர்ஷினி இப்படி தப்பாக நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ வர்ஷினி வந்து சொல்கிறாங்க, இது எங்களுடைய குழந்தை, இந்த குழந்தைய வந்து நான் கண்டிப்பாக நான் பெற்றெடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ இசையும் சொல்கிறாங்க, ஆமாம் வர்ஷினி கண்டிப்பாக நீ அதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் பண்ணின தப்புக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததை பார்த்தோம்னா அந்த குழந்தைய நல்லபடியாக நீ பெற்றெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து வர்ஷினியை அழைச்சிக்கிட்டு அவங்க டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, இந்த குழந்தைய அவள் பெற்றெடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் சரி நாளைக்கு நீங்கள் வாங்க ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வர்ஷினி வந்து சொல்கிறாங்க, அக்கா நான் வீட்டுக்கு வரமாட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்தோம்னா அம்மாவோட முகத்தையும் பார்க்க முடியாது, அதே நேரத்தில் அத்தையோட முகத்தை பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு கிடையாது, அதனால நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நான் போயிருந்தேங்க்கா அப்படின்னு வர்ஷினி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ இசை வந்து தடுக்கிறாங்க. என்ன வர்ஷினி நினச்சிக்கிட்டு இருக்கிற, நாங்களாம் உனக்காக இருக்கிறோம், உன்னையே ராகவே சேர்த்து வைக்கிறதுக்காக தானே நானும் விசால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் உன்னை இப்படி தனியாக விடுறதுக்காகவா நான் இருக்கிறேன், நீ ஏன் அப்படிலாம் தப்பான முடிவெடுக்கிற அப்படிங்கவும் அப்போ இசை வந்து சமாதானப்படுத்தும். இப்போ வர்ஷினி வந்து சொல்கிறாங்க, அக்கா இப்போ வேணால் யாருக்கு தெரியாமல் நான் மறைக்கலாம், ஆனால் நாள் ஆக ஆக என் வயிறு பெருசாகுமே, அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு வாமிட்டு வர வருமே, அதெல்லாம் நீ எப்படிக்கா நான் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு வர்ஷினி, எப்படியாவது நம்ம ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், ஆனால் அதுக்காக நீ இந்த மாதிரி தப்பான முடிவு மட்டும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இசை கேட்கவும் அப்போ வர்ஷினியும் அழுதுகிட்டே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வர்ஷினி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் அப்போ ருக்மணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கோயிலுக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்து சொல்லிட்டு போறாங்க. அடுத்து பார்க்கும்போது வர்ஷினி வந்து வாமிட் பண்ணவும் அப்போ ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பார்க்குறாங்க, என்னது இந்த வர்ஷினி அப்பப்போ வாமிட் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சிந்தாமணி வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஸ்ரீஜா வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் இவ சும்மா சும்மா வாந்தி எடுத்துட்டு இருக்காள் அப்படிங்கவும் அவள் ஏதாவது சாப்பிட்ருப்பா அதனால ஏதாவது பிடிச்சிருக்காது அப்படிங்கும்போதே அப்போ இசை இங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே வர்ஷினி கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, வா வர்ஷினி என்ன வாமிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஆமாக்கா எனக்கு வாமிட்டாக வந்துக்கிட்டே இருக்குது, அம்மாவுக்கு தெரியாத கூட
கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் இங்கே வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குக்கா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கவோ அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஸ்ரீஜாவுக்கும் தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ வந்து ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் வர்ஷினி வந்து கன்சீவாக இருக்கிற விஷயத்த கண்டுபிடிப்பாங்களா? அப்படி கண்டுபிடிச்சாக்கி அடுத்தது சுபத்ரா கிட்ட சொல்லுவாங்களா? அடுத்ததான் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.